நமது ஜெபம் டிவியில் தெய்வீக சத்தம். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சா அந்த குடும்பத்திற்கு இழப்பு வர ஆண்டவர் விட மாட்டார். நீ ஆண்டவரை நேசிச்சீனா உனக்கு இழப்பு வர கர்த்தர் விட மாட்டார். நீ ஆசீர்வாதத்தை இழக்க மாட்ட. உன்னுடைய 1000 வெள்ளியை நீ இழக்க மாட்ட. நீ 500 வெள்ளியை இழக்க மாட்ட. உன்னிடத்துல இருக்கிறத ஒன்றையும் நீ இழக்க ஆண்டவர் விட மாட்டார். You will never lose anything that you have. சொல்லுங்க ஆமென். But the Lord will add all blessings into your life. El Shaddai Ministries presents Divine Voice every Friday at 7:30 p.m. Don't miss it. Jabam TV. இந்த மாலை வேளையிலே வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், வானத்திற்கு கீழ் பூமிக்கு மேல் சகல அதிகாரத்தையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஹல்லேலூயா. வானத்திற்கு கீழ் பூமிக்கு மேல் எனக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அதிகாரம் எப்படிப்பட்ட அதிகாரம் என்று சொன்னால், மரித்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்கிற ஒரு அதிகாரம். தரித்திரத்தில் இருக்கிறவர்கள், பற்றாக்குறையில் இருக்கிறவர்கள், ஐயோ என்ன செய்வது என்று சொல்லி நீங்கள் தவிக்கிற நேரத்தில் என் ஆண்டவர் உங்களின் மேல் மனதுருகி தேவன் கடந்து வந்து அவர் உங்களுக்கு நன்மைகளை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்ணபதி சொல்லுங்க ஹல்லேலூயா, சொல்லுங்க ஆமென். வேதத்திலே ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் சீக்கிரமாய் நான் முடிக்க போகிறேன். மத்திய 28வது அதிகாரம் 18வது வசனம். சீக்கிரமாக. அப்பொழுது இயேசு சமீபத்திலே வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை என்று சொன்னால், வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரத்தையும் என் ஆண்டவன் என் தகப்பன் எனக்கு கொடுத்து அனுப்பி இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். இன்றைக்கு சகல அதிகாரத்தையும் பெற்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இன்றைக்கு உங்க நோய்களுக்கு, உங்க பலவீனங்களுக்கு, உங்களுடைய தேவைகளுக்கு, உங்களுடைய குறைவுகளுக்கு என் ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் அந்த இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீஷர்களும் ஒரு திருமண மண்டபத்திலே வந்தார்கள். வரம்பொழுது அங்கே இருக்கிற அந்த அதிகாரி, அந்த வீட்டின், அந்த குடும்பத்தின், இல்லாவிட்டால் அந்த கல்யாண வீட்டின் ஒரு தலைவன் வந்து சொல்லுகிறான், ஓ இந்த இடத்துல என்ன நடந்து விட்டது, எங்களுக்கு திராட்சை ரசம் குறைவாய் கிடக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும். தாயார் இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகிறாள், இவனுமாய் திராட்சை ரசம் குறைவாய் இருக்கிறதாம், ஏதாவது ஒன்று செய். அங்கே வெளியிலே 6 ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. சொல்லுங்க ஆமென். எவ்வளவு ஜாடிகள்? 6 ஜாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. 6 ஜாடிகள் காலியா இருந்தது. 6 ஜாடிகளிலே நீங்கள் போய் தண்ணீரை நிரப்புங்கள். சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. தண்ணீரை நீங்கள் போய் நிரப்புங்கள். தண்ணீரை போய் நிரப்பினார்கள். தண்ணீரை நிரப்பின உடனே இயேசு சொன்னார், இப்பொழுது நீங்கள் போய் பரிமாறுங்கள். நல்ல கவனிக்க வேண்டும். என் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையிலே ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அவர் சொன்னால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் அது அப்படியே நடக்கும். ஒரு முறை சொன்னாலே போதும், கர்த்தர் அதை தொடர்ந்து நடத்தி விடுவார். ஏன்னு சொன்னால் அவருடைய வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது, அவருடைய வசனத்திலே வல்லமை இருக்கிறது. அவர் எதை சொல்லுகிறாரோ அதை அவர் மறக்கவே மாட்டார். கரங்களை பற்றி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ ஆண்டவர் அதை மறக்கவே மாட்டார். எவ்வளவு நாட்கள் ஆனாலும் சரி, எவ்வளவு காலங்கள் ஆனாலும் சரி, தேவன் அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள, நாம் விடுவிக்கப்பட, நாம் ஆசீர்வதிக்கப்பட, நாம் சுகமாக்கப்பட அதற்கு வேண்டிய வழிகளை கத்த திறக்க வல்லவராய் இருக்கிறார். அவர்கள் கொண்டு போய் அந்த தண்ணீரால் நிரப்பப்பட்ட ஜாடிகளை, அந்த தண்ணீரை அல்ல, அந்த திராட்சை ரசமாய் தண்ணீர் மாறினது. அதை கொண்டு போய் பலருக்கு அவர்கள் பரிமாறுகிறார்கள். பரிமாறும் பொழுது பலர் சொன்னார், முந்திருந்த திராட்சை ரசத்தை பார்க்கிலும் இந்த திராட்சை ரசம் மிகவும் சுவையாய் இருக்கிறது. சொல்லுங்க ஆமென். நான் ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு நீங்க இங்க வந்திருக்கிறீங்க. இங்க வந்தவர்கள் நீங்கள் இன்றிலிருந்து ஒரு மாற்றத்தை பார்க்க போறீங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு மாற்றத்தை நீங்க பார்க்க போகிறீர்கள். நான் நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணி இருக்கேன்.
நான் உலகத்தில் நிறைய நாடுகளுக்கு போயிருக்கிறேன். நான் பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன், ஜெபிக்க போயிருக்கிறேன், பல ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்கிறேன், அமெரிக்கா தேசங்களுக்கு போயிருக்கிறேன், பல தேசங்களுக்கு கால் எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு இடத்துலையும் நான் போகும் பொழுது நல்ல கவனிக்க வேண்டும். ஆண்டவர் செய்கிறத பார்க்கும் பொழுது நானே பிரமித்து போவேன். என்று சொன்னால் அப்படிப்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். ஐயா இன்னும் ஒரு வாரம் இருங்க, 2 வாரம் இருங்க. நான் சொன்ன இருக்க முடியாது. நீங்க சொல்லுவீங்க இருக்க வேண்டும், நான் இருக்க முடியாது. என் டைம் முடிஞ்சது. நான் பிளேன் ஏறி போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு அடுத்த சபைகள் இருக்கிறது. நல்ல கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நோய்களை கர்த்தர் குணமாக்க போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சகல அதிகாரத்தையும் பெற்றவர் நம்முடைய ஆண்டவர். My God has all power, all authority. Never think low. Never think he can't do anything. Never think it is impossible with God. Never think he can't do it for me. My God is a God of impossibilities. He can do it for you. Hey, சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹalleluya. சொல்லுங்க ஆமென். ஒரு குடும்பத்திலே ஆண்டவர் அதிகமாய் கடந்து செல்லுவார். கடந்து செல்ல நேசிக்கிற ஒரு குடும்பம். நல்லா கவனிக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறாரு. உங்க குடும்பத்தில் ஒரு இழப்பும் வர ஆண்டவர் விட மாட்டார். தீர்க்கமாக எடுத்துக்கொள்ளுங்க நான் சொல்ற இந்த வார்த்தையை. I am speaking prophetic over here. You see, when I preach, I don't speak to myself. I don't speak my words. I don't practice that. Come on, say amen. சொல்லுங்க hallelujah. நான் அப்படி பழகிக்கொள்ளல. நான் படிச்சிருக்கிற வேதாகம கல்லூரியில் 7 ஆண்டுகள் படித்தவன். டிகிரி வச்சிருக்கிறோம், மாஸ்டர்ஸ் வச்சிருக்கிறோம், பல இடங்களிலே ஊழியம் செய்திருக்கிறோம், சீன சபைகளிலே ஊழியக்காரனாக இருந்திருக்கிறேன். நல்ல கவனிக்க வேண்டும். ஆனால் அவைகளை நம்பிக்கொண்டு I don't preach, but I preach what the Holy Spirit reveals it to me. எதை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார், எதை கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார், எதை கர்த்தர் எனக்கு சொல்லுகிறார், அதை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் உங்களை ஒரு சில காரியத்தில் வெளியிலே கொண்டு வர போகிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். ஒரு குடும்பத்தை ஆண்டவர் ரொம்ப நேசிச்சாரு. நேசிச்சா அந்த குடும்பத்திற்கு இழப்பு வர ஆண்டவர் விட மாட்டார். நீ ஆண்டவரை நேசிச்சீனா உனக்கு இழப்பு வர கர்த்தர் விட மாட்டார். நீ ஆசீர்வாதத்தை இழக்க மாட்ட. உன்னுடைய 1000 வெள்ளியை நீ இழக்க மாட்ட. நீ 500 வெள்ளியை இழக்க மாட்ட. உன்னிடத்துல இருக்கிறத ஒன்றையும் நீ இழக்க ஆண்டவர் விட மாட்டார். You will never lose anything that you have. சொல்லுங்க ஆமென். But the Lord will add all blessings into your life. உங்க வாழ்க்கையில குடும்பத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கூட 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 கர்லவதி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சபையிலே நாங்கள் அதை தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காகவே இந்த சபை திறக்கப்பட்டிருக்கிறது. நாளையோடு 10ஆம் தேதியோடு, ஜூன் மாதம் 10ஆம் தேதியோடு 1 வருடம் தான் இந்த சபை. சொல்லுங்க ஆமென். 1 இயர் தான் இந்த சபை. ஆனா உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த சபையில நிறைய பேர் வந்துட்டு நிறைய பேருக்காக நாங்க ஜெபம் பண்ணி அனுப்பி இருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல அவங்க எல்லாம் இருந்தா இந்த இடமே பத்தாது. ஆகையால தான் ஹோட்டல் எடுத்தது. நான் இல்லைன்னா ஆனிவர்சரி இங்க செய்திருக்கணும். எதுக்கு ஹோட்டல் எடுத்து நேற்று நீங்க பாத்தீங்கன்னா அட்டெண்டன்ஸ் படி 170 180 பேர் வந்திருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். சொல்லுங்க ஆமென். எவ்வளவு பேரு? 170 180 பேர் அட்டெண்டன்ஸ் இருந்தாங்க. அந்த ஜனம் இங்கே பத்தாது. ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நல்ல கவனிக்க வேண்டும். அந்த குடும்பத்தில் ஒரு இழப்பு. தன் சகோதரன் இறந்து போனான். சகோதரன் இறந்து போன உடனே தன் 2 சகோதரிகள் இயேசுவை தேடி ஓடுகிறார்கள். இயேசுவை தேடி போய் சொல்லுகிறார்கள், ஐயோ ஆண்டவனே, ஆண்டவனே, நீர் எங்களோடு இருந்திருந்தால் எங்க தம்பி மரித்து போயிருக்க மாட்டான். சொல்லுங்க ஆமென். நீர் எங்களோடு கூட இருந்தால் எங்க வீட்டிலே ஒரு இழப்பு வந்திருக்காது. அதற்கு இயேசு திரும்பி பார்த்து சொன்னார், உன் தம்பி மரிக்கவில்லை, அவன் உறங்கிக் கொண்டிருக்கிறான். சொல்லுங்க ஆமென். அப்போ நம்முடைய கண்களிலே மரணம், இயேசுவின் கண்களிலே என்னது? சத்தமா சொல்லுங்க, உறக்கம். அப்ப நம்ம கண்களிலே என்னன்னா, செத்து போயிட்டான், முடிஞ்சிச்சு, எல்லாம் போச்சு, இனிமே உருப்படவே மாட்டான், இனிமே வாழ்க்கையில அவன் மேல வரவே மாட்டான், இருந்தது போச்சா, வீடு போச்சா, காடி போச்சா, பணம் போச்சா, நகை போச்சா, எல்லாம் போச்சா, இனிமே வாழ்க்கையில உருப்படவே மாட்டான் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் சொல்லுவாங்க.
இல்லை எதிர் வீட்டுக்காரர் சொல்லுவாங்க. நான் அப்படியே போனாலும் சரி இப்படியே போனாலும் சரி இயேசு என் கூட இருக்கிறார். கையை தட்டி சோதனை பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். என் கணவன் உருப்பட மாட்டான்னு சொல்லி அவன் சொல்லிட்டு அவன் சொல்றது யாரையா? இயேசு சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன். சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, அவன் சாவல, அவன் தூங்கிட்டு இருக்கான். அப்ப இது ரெண்டுகளும் யோசிக்குதுங்க. ஏன்னா செத்து போயிட்டான்னு சொல்றான், தூங்கிட்டு இருக்கு. ஆமா, இயேசுவின் கண்களுக்கு எல்லாம் இன்னும் அது எல்லாம் ஜீவனோடு இருக்கிறது, நடக்கிறதா இருக்கிறது, கூடுகிறதா இருக்கிறது, செயல்படுகிறதா இருக்கிறது. நம்ம தான் சொல்றோம் முடியாது முடியாது முடியாது, நடக்காது நடக்காது நடக்காது. ஆனா தேவன் சொல்லுகிறார், என்னால் எல்லாம் ஆகும். நான் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபெறாது. எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? என் சபைக்கு இங்க வருங்க எல்லாம் நல்ல செழிப்பா இருக்கணும். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இவரெல்லாம் சொல்றது இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இன்றைக்கு உண்மை. இன்றைக்கு கொஞ்சம் உங்களுக்கு நம்பிக்கை பெருகட்டும், கொஞ்சம் உங்களுக்கு விசுவாசம் பெருகட்டும், கொஞ்சம் ஆண்டவரின் மேல் நம்பிக்கை பெருகட்டும். நீங்க கீழா இருக்க மாட்டீங்க, நீங்க வாளா இருக்க மாட்டீங்க, நீங்க தலையா கத்தர் மாச்சு. கையா தட்டி சொல்லுங்க. ஆமென் ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு சிலர் தலையை மாற்றணும்னு ஆசைப்படுறாரு. இல்லை நான் வாளா தான் இருப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை இல்லை நான் உன்னை தலையை மாற்ற போறேன், அதிகாரியா மாத்த போறேன். உன் வேலை இடத்துல உன்னை நான் ஒரு 10 பேருக்கு பொறுப்பா போட போறேன். உன் பிசினஸ்ல 10 பேர் உன் கீழே வேலை செய்வான். கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். நல்ல கவனிக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. என் தேவன் உங்களை கீழாக அல்ல, கர்த்தர் உங்களை மேலாக மாற்ற வல்லவர். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இல்ல பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது, என் பிரச்சனை தெரியாது பாஸ்டர். தெரியாம நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, வளர்றீங்க. ஐயா நான் வளரல, ஐயா நான் வளரல. நான் லைஃப்ல இருக்கேன். யூடியூப்ல நிறைய பேர், ஃபேஸ்புக்கில், சோஷியல் மீடியாவில் என்ன பார்க்குறாங்க, கேட்பாங்க. நீங்க சொன்னீங்களே, சொன்னவர்களுக்கு நடந்திருக்கிறது. ஆன்லைன்ல ஸ்ட்ரீமிங் பண்ணி பார்த்தவர்களுக்கு அற்புதம் நடந்திருக்கிறது. கையை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு திரும்ப ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்க போகிறது. Today there's another miracle that is waiting for you, another breakthrough that is waiting for you, another thing that the Lord is going to do for you. What the Lord wants to do, nobody can stop it, nobody can, oh yes, hold it back my dear friend. அதை கர்த்தர் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு லாசரஸின் கல்லறைக்கு முன்பதாய் போய் நிற்கிறார். பக்கத்தில் 2 பேர் சொல்றானுங்க, 4 நாள் ஆனது லாசரஸ் செத்து போய். இப்போ நீங்க கல்லை புரட்டினீங்கன்னா, கல்லை எடுத்தீங்கன்னா வெறும் பெண நாத்தம் வரும். சொல்லுங்க. ஆமென். என்ன நாத்தம் வரும்? இப்போ போயிட்டார் ஆண்டவர். 4 நாள் ஆச்சு. ஆண்டவர் இமீடியட்டா போய் நிற்கிறார். அங்க நின்ன உடனே கல்லை பெரட்டுங்கடான்னு சொன்ன, கல்லை தூக்குங்கடா, ஏன்னா உள்ள இருக்கிறது பெணம், லாசரஸின் பெணம். அப்பொழுது அங்க 2 பேர் சொல்றானுங்க, கல்லை தூக்குனா, கல்லை பெரட்டுனா இப்போ என்ன செய்யும்? உள்ள இருக்கிற பெணம் நாத்தம் நாரும். சொல்லுங்க. ஆமென். ஆண்டவர் சொன்னார், உஸ் நாரமோ போறமோ நீ கல்லை உருட்டு. சொல்லுங்க. ஆமென். நம்ம ஒரு சில நேரத்தில் அப்படிதான் நடக்குமா? நடக்கும். ஆனா லேட்டா நடக்கும் வரும், உங்க இடத்துல கிட்டி சேரும். சொல்லுங்க. ஆமென். கல்லை புரட்டினா ஆண்டவர் பார்த்து சொன்னார், லாசருவே வெளியில எழும்பி வா. சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. இதான் வேதம் சொல்லுகிறது. ஐயா இதான் வேதம் சொல்லுகிறது. உள்ள சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு விதவை தன் பிள்ளை, ஒரே மகனை கல்லறையிலே அடக்கம் செய்ய போகிறாள். இயேசு வந்து நிற்கிறார். பிணம் போகிறது, இயேசு நிற்கிறார். அப்பொழுது அந்த அழுது கொண்டிருக்கிற தாயை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? அந்த பாடையின் மேல், பாடையில் இருந்த செத்து போனவனை அல்ல, அந்த பாடையை தொடுகிறார். சொல்லுங்க. ஆமென். எதை தொடுகிறார்? பாடையை தொடுகிறார். தொட்ட உடனே செத்தவன் எழும்பி உட்கார்ந்தான். என் தேவனால் கூட அது ஒன்றுமில்லை. சொல்லுங்க. ஆமென். இல்ல பாஸ்டர், ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் பாஸ்டர், ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன். ஐயா நல்ல கவனி, பல காரியத்திற்கு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு சான்ஸ், ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரே ஒரு தருணத்தை என் ஆண்டவனுக்கு நீங்க கொடுத்து பாருங்க. என் தேவன் அதை செய்து முடிக்கும் வரை அவர் உண்மை உள்ளவராய் இருப்பார்.
கள்ளத்தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அவர்கள் எல்லாரும் படகிலே போகிறார்கள். மூன்றாவது, அவர்கள் படகிலே பயணம் பண்ணி கொண்டு போகிறார்கள். இயேசு கொஞ்சம் களைப்பாய் இருந்து உறங்கி விட்டார். திடீரென்று சொல்லி பயங்கரமான காற்றும் புயலும் அந்த கடலிலே வீசி கொண்டிருக்கிறது. படகு அலை மோதுகிறது. இயேசு தூங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கு கொஞ்சம் டயர்டு. உடனே சீஷர்கள் இயேசுவை தட்டி எழுப்புகிறார்கள். ஆண்டவனே, ஆண்டவனே, நாங்கள் மடிந்து போகிறோம், நாங்கள் மடிந்து போகிறோம். Jesus Lord, we are going to die. நாம் சாக பிறந்தவர்கள் அல்ல ஐயா, நாம் வாழ பிறந்தவர்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ சாக பிறந்தவன் அல்ல. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்களுக்கு என்ன வார்த்தை வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு என்ன கம்ஃபர்ட்டிங் வேர்டு, என்ன உங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள் வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை அனுப்ப போகிறார். ஏன்னா நாள் கரங்களை தட்டி சொல்லுங்க ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் நமக்கு வருகிற சவால்கள் அது கொஞ்சம் நஞ்சம் இல்லையா. சொல்லுங்க ஆமென். நமக்கு வருகிற சவால்கள் கொஞ்சம் நஞ்சமே கிடையாது. முடிகிறதே இல்லை. ஒரு சில நேரத்தில் கிவ் அப் பண்ணிடணும். நல்ல கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை எழுப்புகிறார்கள். ஆண்டவனே, நாங்கள் மடிந்து போகிறோம். இயேசு திரும்பி பார்த்தார். இயேசு காற்றையும் கடலையும் அந்த புயலையும் அந்த அலைகளையும் பார்த்து அவர் பயந்து போகல. அவர் எழுந்து பார்த்து, என்னடா இவனுங்க பண்றானுங்க என் சபையில் இருக்கிறவனுங்க. சொல்லுங்க ஆமென். அதெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய மேட்டர் கிடையாது. கடவுளை சொல்லுங்க ஆமென். உன் காற்றையும் புயலையும் அலைகளையும் கர்த்தர் ஓய செய்வார். உள்ள சொல்லுங்க ஆமென். உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். எவ்வளவு பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? உள்ள சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. ஒரு முறை என்னுடைய தகப்பன் ஒரு ஊனமற்ற ஒரு சகோதரனை தூக்கி கொண்டு வந்தார்கள். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல, அவர்கள் எல்லாரும் நாஸ்திகர்கள், கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவர்கள். ஆனால் எங்கள் அப்படத்தில் கொண்டு வந்து, இவனை நீ நடக்க வை, அப்போ நாங்கள் எல்லாம் கிறிஸ்து தான் உண்மையான கடவுள், இயேசு தான் உண்மையான கடவுள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டானுங்க. அப்போ இந்த முடவனா இருக்கிறவர் 4 பேர் தூக்கி கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. விட்டுட்டு இப்போ வேடிக்கை பார்க்குறாங்க. என்னுடைய தகப்பன் கண்ணை மூடி ஜெபிக்கிறார். அப்போ ஜெபிக்கும் பொழுது அவனுக்குள் இருந்த ஒரு பொல்லாத ஒரு அசுத்த ஆவி வெளியிலே வந்து பேசுகிறது. நல்ல கவனிங்க, உண்மையை நான் சொல்லுகிறேன். வெளியிலே வந்து பேசுகிறது. என்ன சொல்லுகிறது? நான் இவன் உயிரையே எடுக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் நீ இப்பொழுது இவனுக்காக நீ வேண்டிக் கொள்ள போகிறாய், நீ விட்டுடு. எங்க அப்பா கேட்டார், எப்படி இவனுக்கு இதாச்சு? இவன் தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்க மேலே ஏறினான். நான் தென்னை மரத்தின் மேல் இருந்தேன். எங்கே இருந்தேன்? யாராவது தென்னை மரத்தில் ஏறுகிற போறீங்க? சொல்லுங்க ஆமென். தென்னை மரத்தின் மேல் நான் இருந்தேன். பேய் எங்கெங்க இருக்குன்னு யாருக்கு என்ன தெரியும்? ஆகையினாலதான் எப்போ நான் சொல்லுகிற ஆலோசனை என்னன்னா, don't enter into the territory of the devil. சொல்லுங்க ஆமென். never enter. விசுவாசியா இருந்தாலும் சரி, நீங்கள் புதிய ஜனங்களா இருந்தாலும் சரி, நல்ல கவனிங்க. don't step into the territory of the devil. சொல்லுங்க ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. அன்னைக்கு சிங்கப்பூர்ல ஒரு தம்பிக்காக ஜெபம் பண்ணேன். திடீரென்று சொல்லி மேலே பயங்கரமான சுத்தாவி. எங்க பிடிச்சேன்னு கேட்டேன். அங்கதான் அந்த ஈஷூன்ல இருக்கிற ரிசோவா கிட்ட வாக்கிங் போனாரு. எத்தனை மணிக்குன்னு கேட்டேன். விடிய காலை 2 மணிக்கு போனாரு. நான் பையனை பார்த்து கேட்டேன், ஏன்டா 2 மணிக்கு வாக்கிங் போவியா நீ? அதுவும் ரிசோவா பக்கத்தில். அங்கே உழுது சாவர பேய்களெல்லாம் சும்மா விட்டுருமா? சரி நீ போன்னு சொல்லு, துரத்துன்னு. சொல்லுங்க ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிக்க வேண்டும். கீழே விழுந்தவன் அந்த சத்ரு பிசாசு அவனை விட்டு போன பின்பு, ஆனால் உடனே நடக்கலை. அவனுக்கு 3 to 6 மாதங்கள் ஆனது. அவன் நிதானமாய் அவன் எழுந்து அந்த இடத்துல அவன் நடந்து அநேக பேருக்கு சொன்னான், இயேசுதான் என்னை தொட்டு குணமாக்கினார். கல்லதடி சொல்லுங்க ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். அவர்கள் எல்லாரும் வந்தார்கள். நாங்கள் எல்லாம் நாஸ்திகர்கள். ஆனால் இந்த கடவுள் செய்த அற்புதத்தினாலே நாங்கள் இவரை நம்புகிறோம் என்று சொன்னார்கள். நல்ல கவனிக்க வேண்டும். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு என் தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபெறாத. கடவுளை சொல்லுங்க ஹல்லேலூயா.
இயேசு கிறிஸ்து எழும்பி காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியாயிரு சொல்லுங்க ஆமென். உன் காற்றையும் கடல், புயல், பிரச்சனைகள், போராட்டங்கள், குழப்பங்கள், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள், உன் வீட்டிலே சண்டைகள், உன் வீட்டிலே தேவையில்லாத காரியங்கள், உன்னுடைய வீட்டிலே இருக்கிற பிள்ளைகள் அடங்காமல் கிடக்கலாம். உன் பொருளாதாரம் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஒரு இன்கம் வந்தாதானே நீ நிரந்தரமாய் இருக்க முடியும். ஆனா இல்லாம போகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா காற்றையும் எல்லா புயல்களுக்கும் ஒரு ஓய்வை நான் கொண்டு வருவேன். சொல்லுங்க ஆமென், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்க வீட்டிலே சமாதானத்தின் ஆவியை கர்த்தர் கொண்டு வருவார். உங்க வீட்டிலே ஒரு சந்தோஷத்தின் ஆவியை கர்த்தர் கொண்டு வருவார். சொல்லுங்க ஆமென். உங்க அப்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்க எண்ணெயை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க ஆமென். நீங்க நல்லா சாப்பிட்டு திருப்தியா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க சொல்லுங்க? நல்லா சாப்பிட்டு எப்படி இருப்பீங்க? திருப்தியா இருப்பீங்க. உங்க குடும்பத்தில் மிச்சமாகும். என்னாகும்? என்னாகும்? மிச்சமாகும். சொல்லுங்க மிச்சமாகும். சொல்லுங்க, நான் யார்கிட்டையும் போய் கையேந்த மாட்டேன். கையேந்திர பவான். சொல்லுங்க ஆமென். அந்த மாதிரி கடையில் நான் போக மாட்டேன். ஏன்னா நான் எப்போதும் ஆசீர்வாதமாக இருப்பேன். உங்க கருத்தின் எல்லா ஆசீர்வாதங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்க எதுலையும் குறைபட்டு போக மாட்டீங்க. எல்லாவற்றிலும் ஒரு நிறைவை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா ஜீசஸ். கண்களை மூடி ஒரு நிமிஷம் இருந்த வண்ணம் அப்படியே உட்காருங்க. கண்களை மூடி கொடுங்க. ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கு. ஓ நல்லவரே, நல்லவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். ஓ நல்லவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். சொல்லுங்க ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய வார்த்தைகளை நான் கேட்டேன், வசனங்களை நான் கேட்டேன். இந்த நாளிலே கூட என் அலைகள், புயல்களையும் காற்றுக்களையும் கர்த்தர் நீர் ஓய செய்ய வல்லவர். மரித்து போயிருந்த காரியங்களை கர்த்தர் மீண்டும் நீர் உயிர்ப்பிக்க வல்லவர். ஆண்டவரே, இதோ சாதாரணமாய் இருந்த தண்ணீரை நீ திராட்சை ரசமாய் மாற்றினவர். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றீர், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றீர். நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றீர். நன்றாய் நீர் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. கரங்களை உயர்த்தி சுகம் தரு. ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, கேட்பவரே, என் கண்ணீரை காண் சுகம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஏசையா, ஸ்தோத்திரம் ஏசையா. ஜனத்தோடு நீர் பேசி இருக்கிறீர். தொடர்ந்து இந்த ஆராதனை நம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே.